ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஹோம் டெக்கர் தமிழ். இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறது வீடுகளை பொறுத்த வரைக்கும், இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஹீட்டும் மழை காலங்களில் நீர் கசிவு ரூஃப் மூலமாக வரும். அதை தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல பெயிண்ட்டு, அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதோட ப்ரைஸ் என்னங்கிறத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது, ரூஃபில் பொதுவாட்டு தரவோடு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சிமெண்ட் வச்சு பூசியிருப்பாங்க. சில இடங்களில் பேபி செல்லி வச்சு காங்கிரீட் மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் நம்ம பாசி பிடிச்சிருந்தால 6 மாதங்கள் ஆயிட்டுனாலே பாசி பிடிச்சிரும். தரவோடு சைடுலலாம் வந்து கிராக் ஆக ஆரம்பிக்கும், சிமெண்ட்லாம் இலகி வர ஆரம்பிக்கும். அதிகமான ஹீட்டு, அதிகமான மழையும் வரும்போது நீர்க்கசிவும் வரும். அந்த மாதிரி இடங்களில் பாசி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, அதை டஸ்ட் அவ்வளோத்தையும், அந்த பாசி அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்க ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து தேங்காய் சவுரியை வச்சு அதை 2ஆக கட் பண்ணி நாம் அதை க்ளீன் பண்ணுறது நல்லது. ஆனால் தேங்காய் சவுரி வச்சு க்ளீன் பண்ணும்போது அதிகமான டஸ்ட்டு அதில் ஃபார்ம் ஆகும். தேங்காய் சவுரி சின்ன சின்ன பிசுறாக வரும். நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது, நல்லா தூத்து நீட்டு பண்ணுறது, இல்லை வேக்கம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஸ்க்ரப்பு அதை எடுத்து தரைகளை நல்லா தேய்க்கலாம். அப்படி பண்ணும்போது நல்ல ரொம்ப கிளியராக வரும். தேங்காய் சவரியோடு அது நல்லாயிருக்கும். ஒரு 5 வாங்கி கை நிறைய வச்சு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இரும்பு சவுரியிலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன பீசர்லாம் அதில் கீழே விழும். அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கும்போது சுத்தமாக எடுத்துறது நல்லது. டஸ்ட்டை க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன சாந்தெல்லாம் சின்ன சின்ன சைடு கேப்பில் உடஞ்சிருக்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி 2 மெத்தட்லேயும் நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். அடுத்த மெத்தடை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன இதெல்லாம் வந்து தேய்ச்சி எடுக்கிறது நல்லது. கைப்பிடி மேல் மட்டத்திலிருந்து கைப்பிடி சவுறு இன்னும் கீழே வரைக்கும் தேய்ச்சி எடுக்கிறது நல்லது. இந்த மாதிரி டஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி பஞ்சமான இடங்களில் வந்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்து வாரில் வச்சோ இல்லைன்னா டஸ்ட்டு ப்ரெஸ்ஸை வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்துறது, அவ்வளோ டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறது நல்லது. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன பாசி கூட அதில் இருக்கக்கூடாது. பாசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மழை பெஞ்சோடனே அதோட தன்மை வந்து தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஈரம்பட்டோடனே அதில் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறது நல்லது. இன்னொரு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், ப்ரெஷர் வாஷ் வச்சு, வாட்டர் வாஷ் வச்சு நல்லா ப்ரெஷராட்டு அடித்து நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. இதில் காஸ்ட்லி ப்ரெஷர் வாஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. வாட்டர் வாஷை பொறுத்த வரைக்கும் நார்மல் 8,000 10,000 இல்லைனா இந்த அளவுக்கு ஹெவியாக அடிக்காது. ஒரு 30,000 40,000 எல்லாம் இந்த மாதிரி பாசியை க்ளீன் பண்ணுறது நல்லது. பாசியை நாங்கள் வந்து வாட்டர் வாஷை வச்சு அடித்த பிறகுமே, ப்ரெஷர் வாஷை வச்சு அடித்த பிறகுமே நிறைய இடங்களில் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி தான் எடுத்தோம். பாத்திரங்கள் கூடிய அந்த இரும்பு சவுரி வச்சு தேய்ச்சி தான் எடுத்தோம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன பாசி கூட இல்லாமல் இருந்தால் வாரண்டியாக ரொம்ப வருஷங்கள் அது உழைக்கும். அதோட தன்மை நல்லா இருக்கும், வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஹீட்டும் கொஞ்சம் குறைக்கும் ஒயிட்டாக அடிக்கும்போது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பெல்லாம் இருக்கும், சிமெண்ட்லாம் தளர்ந்து வந்திருக்கும். அந்த பகுதிகளில் தரவோடு கேப்லலாம் நாம் வந்து கிராக் சீல், ஏஷியன் பெயிண்டில் கிராக் சீல், ஸ்மார்ட் கேர், அட்வான்ஸ் கிராக் சீல் 2 இருக்குது. அந்த 2ல் ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறது நல்லது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஏஷியன் பெயிண்ட்லையும் சரி, இன்னும் மற்ற ப்ராடக்ட்லேயும் கிராக் சீல் மாதிரி கிராக் பேஸ்ட் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிராக் சீல் வைக்கும்போது நம்ம கட்டியாக வைக்காமல் வைக்கும்போதே கரெக்டான பொசிஷனில் வச்சு எடுத்துறது நல்லது. கிராக் சீலை இந்த மாதிரி வச்ச பிறகு கம்ப்ளீட்டாக டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நாம் வந்து ஏஷியன் பெயிண்ட் இருக்கக்கூடிய டேம் ப்ரூஃபை அப்ளை பண்ணலாம். ஏஷியன் பெயிண்டில் என்னென்ன டேம் ப்ரூஃப் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப். இந்த ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு இறங்கியிருந்தது, இப்போவும் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 8 வருஷம் கொடுக்காங்க. 10 டிகிரி வரைக்கும் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கும். 1 லிட்டர் 4 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டருங்கிற வெரைட்டியில் கிடைக்குது. 20 லிட்டர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 7,840 மேக்ஸிமம் ப்ரைஸ், பிரிண்டிங் ப்ரைஸு. இதில் வந்து கிளாஸ் ஃபைபர் இன்னும் எலக்ட்ரோமேட்டிக் லிக்யூடும் இதில் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. இதில் கிராக் பிச்சிங்காகவும் இருக்கும், வைப்ரேஷனை தாங்கக்கூடிய தன்மையும் இது கொஞ்சம் உண்டு. இதில் நல்லா இருக்கும் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ். இந்த ப்ராடக்ட்டும் 8 வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் வந்து 10 டிகிரி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வந்து குறைக்கும், ஹீட்டு வந்து கம்மியாகும். கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் 4 லிட்டர் 10 லிட்டருங்கிற வெரைட்டியில் கிடைக்கி. 20 லிட்டரோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8020 ரூபா. மார்ச் ஏப்ரல் மே டைமில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும். இது அந்த காலத்துக்கு மட்டும் ஏற்றதுன்னு இல்லை, மழை காலத்துலேயும் நீர்க்கசிவை தடுக்கக்கூடிய நல்ல ப்ராடக்ட் இது. இந்த 2 ப்ராடக்ட்லேயுமே டெரகோட்டா இன்னொரு கலர்லேயும் கிடைக்கும். அதை நம்ம ரெடிமேடாக வாங்குறது நல்லது. அப்படி இல்லைன்னா கடைகளில் ஸ்ட்ரெயினர் வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்ம பிடிச்ச கலரில் அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிலிக் ஃபைபர், அக்ரிலிக் பாலிமர், எலக்ட்ரோமேட்டிக் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. பாலிஸ்டர் ஃபைபர்னு சொல்லுவாங்க, அந்த இது மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால கிராக் பிரிட்ஜிங்காகவும் இருக்கும். முன்ன ப்ராடக்டை மாதிரியே நல்ல ஒயிட்னிங்காகவும் இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அல்ட்ராங்கிற ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 4 லிட்டரும் 20 லிட்டர் மட்டும்தான் உண்டு. மற்ற ப்ராடக்டை மாதிரி 1 லிட்டர் 10 லிட்டர் கிடையாது. 20 லிட்டரை பொறுத்த வரைக்கும் 10,237 ரூபா. இதோட வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்டை விட இதில் 2 வருஷம் கூடுதல் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரும் வந்து சர்ஃபேஸோட டெம்பரேச்சரை வந்து 12 டிகிரி வரைக்கும் குறைக்கும். இதில் பியூ ஃபைபர், பாலிஸ்டர், இன்னும் அக்ரிலிக் ஃபைபர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அது பொடியாகி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது கிராக் பிரிட்ஜிங்காகவும் நல்லா இருக்கும். 2.5 mm கிராக்கு வரைக்கும் இது ஃபில் பண்ணும். நல்லா இந்த பெயிண்டை பொறுத்த வரைக்கும் உடஞ்சி வரக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அடுத்து ஏசியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி. இதுக்கு அடுத்ததாக இன்னொரு ப்ராடக்ட் இறக்கியிருக்காங்க, அதுதான் ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீம்ங்கிற ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் இருக்கும். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் 4 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டரு கிடைக்கி. இந்த ப்ராடக்டோட 20 லிட்டர் ப்ரைஸ் வந்து 9200 ரூபா. நான் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பிரிண்டிங் ப்ரைஸை தான் சொல்லியிருக்கேன், ரிட்டல் ப்ரைஸை தான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 10 வருஷ வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க அல்ட்ராவில் மாதிரியே. அதே நேரம் அல்ட்ராவோட 2 டிகிரி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுல இது 10 டிகிரி தான் குறைக்கும். ஆனால் அல்ட்ரா வந்து 12 டிகிரி. இந்த ப்ராடக்டை இறக்கும்போது அவங்க அதிகமான மழை நீர் பெய்யக்கூடிய இடங்களை இதை யூஸ் பண்ணால் இது நல்லா தாங்குங்கிற மாதிரி பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும். ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நல்ல வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும். அதே நேரத்தில் இதில் வந்து ட்ரிபிள் ப்ளக்ஸ் ஆர்ம் லேயருங்கிற அதிகமான ஃபைபர் இது கண்டென்ட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமான மழை நீரை தாக்கு பிடிக்க தன்மை இதில் இருக்குங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டை இறக்கும்போதே அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சூறுகளையும் பேரபெற்று வாழாக இருக்கட்டும், நார்மல் வால்லையும் இதை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டேம் ப்ரூஃபில் 4 ப்ராடக்டை நம்ம பார்த்தோம். அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம். டேம் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமனாட்டு ஒரே மாதிரி டைப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. கம்பெனி தரப்புலேயும் ஒரே டைப்பில் தான் யூஸ் பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா 1 லிட்டருக்கு 300 ml தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும். எல்லாமே 4 டேம் ப்ரூஃபுக்குமே 4 டைப் டேம் ப்ரூஃபுக்குமே அந்த டைப் ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அல்ட்ராவை தான் நம்ம இதுக்கு எடுத்திருக்கோம். 20 லிட்டர் ப்ராடக்ட்டு. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 லிட்டர்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் 4 ப்ராடக்ட்டுமே 1 லிட்டருக்கு 300 ml ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்காங்க. அடுத்த கோட்டு 2வது கோட்டு 3வது கோட்டு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதில் தண்ணி ஊற்றாமல் பேஸாகவே எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஹீட்டும் நல்லா குறைக்கும். அதே நேரத்தில் வாட்டர் ப்ரூஃபிங் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கைப்பிடிச்சவர் மேல் மட்டத்துலேருந்து கைப்பிடிச்சவர் கரப்பட்டு சரிவு வரைக்கும் கரெக்டாக அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் நாங்கள் எங்கே டேம் ப்ரூஃப் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரெஷ்ஷில் தான் யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் கஸ்டமரில் 2 கோட்டுமே ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேலை குயிக்காக முடிக்கணும்னா மட்டும்தான் நாங்கள் ரோலர் யூஸ் பண்ணுவோம். ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் என்ன நன்மைன்னா சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் அடிக்கலாம் நம்ம கவனிக்க முடியும். அடுத்த கோட்டை அப்ளை பண்ணும்போது ரொம்ப கிளியராக அதை அப்ளை பண்ணலாம். 3வது கோட்டில் இன்னும் நீட்டாக அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோட்டில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த தரவோடாக இருக்கட்டும், இல்லைன்னா சிமெண்ட் தரையாக இருந்தாலும் அது கொஞ்சம் உறிஞ்சி எடுக்கும். அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அதோட தன்மை நல்லாயிருக்கும். இந்த டேம் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃப்ரேமிங்காக தான் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம 1 லிட்டருக்கு 300 ml தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு. சில நேரங்களில் கஸ்டமர் வந்து கைப்பிடி வாலுக்கு மட்டும் தனி கலர் கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் டேம் ப்ரூஃபில் ஏதாவது கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி கொடுப்போம். அவுட்டரில் என்ன கலர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே கலரை அதில் அப்ளை பண்ணி கொடுப்போம். ஆனால் மேக்ஸிமம் டேம் ப்ரூஃப் நீங்கள் ஹீட்டுக்கு ஆனாலும் சரி, வாட்டர் ப்ரூஃபிங்காக அப்ளை பண்ணுறதுக்கானாலும் சரி, கண்டிப்பாக ஒயிட்டில் அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட்டு தரும். நீங்கள் ஹீட்டுக்காக மட்டுமே நான் டேம் ப்ரூஃபை யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக
நீங்கள் 2 கோட்டு அப்ளை பண்ணால் போதும். ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா லூஸாக வச்சு இன்னொரு கோட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நாங்கள் நிறைய இடங்களில் சொந்த வீடுகளுக்கும் இன்னும் நிறைய இடங்களையும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அழுக்காக மறுபடியும் ஹீட்டு ஏற ஆரம்பிச்சிடும். மறுபடியும் லூஸாக வச்சு ஒரு கோட்டு அப்ளை பண்ணும்போது அந்த ஹீட்டு வந்து குறையுது. டேம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோட்டு ஹரிசாண்டல்லையும் 2வது கோட்டு வெர்டிகல்லையும் எல்லாத்தையும் மாற்றி நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் கவராயும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு இடமும் நமக்கு மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள் 2 கோட்டுக்குமே. இதுக்கு வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம், ரோலர் யூஸ் பண்ணலாம், ஏர்லெஸ் கன் யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷ் ஏர்லெஸ் கன் நல்ல ரிசல்ட் தரும். ரோலரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் ரோலர் இருந்து பிசுறு அதில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இன்னும் ஏரியா கஸ்டமர் வந்து குயிக்காக முடிக்கணும்னா மட்டும் அந்த ரோலரை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதே நல்ல ரிசல்ட் தரும். இல்லை ஏரியாவும் போகும், மெட்டீரியலும் அதிகமாக செலவழியாது. நீங்கள் ஏஷியன் பெயிண்டில் அந்த வாரண்டி 8 வருஷம் 10 வருஷம் வாரண்டி கிளைம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன ப்ரொசீஜர் இவ்வளவு தான் தண்ணி விடணும். அதே நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரி 3 கோட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். இத்தனை திக்னஸ் ஏறினா மட்டுமே அவங்க வந்து செக் பண்ணி சொரண்டி பார்ப்பாங்க. உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணுவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. கண்டிப்பாக நிறைய டேம் ப்ரூஃப் ப்ராடக்டை பற்றின ரிவ்யூலாம் கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட்ஸில். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் இதுதான். நீங்கள் வந்து ஏஷியன் பெயிண்டில் இருக்க எந்த கடையில் வாங்குனீங்களோ அந்த கடையிலையும் பெயிண்டர்கிட்டையும் அதே மாதிரி சேல்ஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க ஏஷியன் பெயிண்ட், அவங்கள்ட்டையும் இதை பற்றி டீட்டெயில் கேட்டு கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி நீங்கள் இந்த 4 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்க. இன்னும் டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்கக்கூடிய ரூஃப் கோட்டெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றின வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்காங்க. நான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லாமே பெயிண்டிங் பற்றின இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், டெக்கரேஷன், இன்னும் வுட் பாலிஷ், டெக்ஸ்சர் பெயிண்ட்டு, டிசைன் பற்றின எல்லா வீடியோஸையும் இதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் செராமிக் டைல்ஸ்லேயோ இல்லைன்னா வேறு ஹீட்டு கம்மி பண்ணக்கூடிய டைல்ஸ் நிறைய இருக்குது, அதுலேயே யூஸ் பண்ணுறது வேண்டாம். அப்புறம் நல்லா எந்த யூஸும் இருக்காது. இது செகண்ட் கோட் அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் கோட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபஸ்ட் கோட் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி செகண்ட் கோட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்படியே பேஸாக எடுத்து அப்ளை பண்ணணும். நீங்கள் உங்கள் இடங்களில் வந்து அதிகமாக மழைநீர் வரும் அந்த மாதிரி இடம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணுங்கள். டேம் ப்ரூஃப் ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணுங்கள். பட்ஜெட் குறைவாக இருக்குன்னா டேம் ப்ரூஃப் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும்னா டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக வேணும், ஹீட்டும் குறைக்கணும், அதே நேரம் வாட்டர் ப்ரூஃபாக வேணும்னா கண்டிப்பாக அல்ட்ராவை யூஸ் பண்ணுங்கள். டேம் ப்ரூஃப் அல்ட்ராவை 4மே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதை மாதிரி என்ன பாருங்கள், ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ண இடங்களில் வந்து பபிள்ஸாக தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி தெரியுங்களில். இது ரோலர் வச்சு யூஸ் பண்ணால் உங்களால் பார்க்க முடியாது, நம்ம சரியாக அதை கவனிக்க மாட்டோம். ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம அதில் பக்கத்துலேருந்தே அப்ளை பண்ணுறதுனால கவனிக்க முடியும். அந்த மாதிரி இடங்களில் நம்ம மறுபடியும் வெர்டிக்கலில் ஹரிசாண்டல் அப்ளை பண்ணும்போது கவர் ஆயிரும். கவனம் அடிக்கிறது நல்லது. ரோலரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பிசுறு அதில். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 கோட்டு அப்ளை பண்ணோம். 3 கோட்டுமே ப்ரஷ்ஷில் தான் யூஸ் பண்ணோம். 2 கோட்டு கலர் ஆட் பண்ணி கைப்பிடு வாலுக்கு மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணோம். இந்த டேம் ப்ரூஃப் யூஸ் பண்ணும்போது அதிகமான வெயிலில் குறிப்பாட்டு ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகமான ஹீட்டில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால சரியான ஒரு பாண்டிங்கும் அதில் இருக்காது, நல்ல ஒட்டுத்தன்மையும் அதில் இருக்காது. அவசரப்பட்டு நம்ம அதிகமான வெயில் நேரங்களில் இதை அப்ளை பண்ணாண்டாம். அதேமாதிரி அதிக மழை காலங்கள்லையும் இதை அப்ளை பண்ணாண்டாம். இதை வந்து ரோலரும் யூஸ் பண்ணலாம், ஏர்லெஸ் கன்னு யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷ் வந்து ஃபஸ்ட்டு கோட்டுக்காவது யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நிறைய இடங்களில் நாங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் செஞ்சுருக்கோம், லேபர் கான்ட்ராக்ட்டுக்கும் செஞ்சுருக்கோம், மொத்த கான்ட்ராக்டாகவும் செஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்க பெயிண்டர்ஸை வச்சு இதை யூஸ் பண்ணுறது நல்லது. நிறைய இடங்களில் ஏசியன் பெயிண்ட்டு, டாக்டர் ஃபிக்ஸிட்டு, பெர்ஜர், நிப்பான் அவங்க வந்து மொத்தமாக எடுத்து இதை அப்ளை பண்ணி கொடுக்காங்க பெயிண்ட் கம்பெனிகளே. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். பெயிண்டர் வச்சு அப்ளை பண்ணும்போது கரெக்டான பொசிஷனில் அப்ளை பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் தெரிஞ்ச பெயிண்டராக. இன்னும் டேம் ப்ரூஃபு வாட்டர் ப்ரூஃபிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பெயிண்டரை வச்சு அப்ளை பண்ணுறது நல்லது. ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங்கான ஒரு நேம் வந்து ஸ்மார்ட் கேர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்மார்ட் கேர்னு வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட்டு. பெர்ஜரை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஷீல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நிப்பானை பொறுத்த வரைக்கும் வால்ட்ரான்னு கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு பிராண்டும் வாட்டர் ப்ரூஃபிங்க்கு தனித்தனி நேம் கொடுத்து ப்ராடக்டை இறக்குறாங்க. ஏஷியனை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் கேர் வந்து பெஸ்ட்டு. எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அதிகமாக சேல்ஸ் ஆகுதும் அதுதான். என்ன நான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்க்கு ஏஷியனும் யூஸ் பண்ணுவேன், அதிகமாக டாக்டர் ஃபிக்ஸிட் இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுவேன். அதை பற்றின ரிவ்யூக்கு நம்ம சேனலில் வாட்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எதை பற்றின டவுட்னாலும் கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி
அதுலேயும் டவுட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் பிஸியாக இருந்தனாக்கி நான் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் டேம் ப்ரூஃப் எந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் ஹீட்டுக்காக மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு 2 கோட்டு போதும். நீங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா லூஸாக வச்சு ஒரு கோட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. இல்லை வாட்டர் ப்ரூஃபிங் எனக்கு பெஸ்ட்டாக வேணும், ஹீட்டும் ரிடக்ஷன் ஆகணும், ஹீட்டும் கம்மி ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு 3 கோட்டு அப்ளை பண்ணுங்கள். வாரண்டி கிளைம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கோட்டு 1 லிட்டருக்கு 300 ml 2 கோட்டும் பேஸாகவும் அப்படியே பேஸாகவும் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ml திக்னஸ் வரணும். அப்படின்னா தான் வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்க ஏசியன் பெயிண்ட்லேருந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹோம் டெக்கர் தமிழ் சேனல் வந்து வால் பெயிண்டிங், வால் டெக்கரேஷன், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன், கலர்ஸ், இன்னும் டெக்ஸ்சர்ஸ் பெயிண்ட்டு, ராயல் ப்ளே, பெஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட், இன்னும் பெயிண்ட்ஸு ப்ராடக்ட்டு, புது ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூலாம் நம்ம சேனலில் வரும். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.